ஆயிரக்கணக்கான வவால்களை விமானங்கள் மூலமா கொண்டு போய் அதை வானத்திலிருந்து கீழே தூவி அதை வெடிகுண்டுகளா பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா. ஆனா சோகம் என்னன்னா அது அவங்களுக்கே பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கு. என்ன கதைனா இரண்டாம் உலக போர் சமயத்துல அந்த போர்ல கலந்துகிட்ட எல்லா நாடுகளுமே ஏதாவது புதுசா ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது, புதுசா விஷயங்கள் எல்லாம் பண்ணி அடுத்த நாட்டை நிலைக்குலைய வைக்கிறது எப்படி அப்படின்னு தான் தொடர்ந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல லிட்டில் ஆடம்ஸ் அப்படிங்கிறவர் கொடுத்த ஒரு கிரேசியான ஒரு கோக்குமாக்கான எப்படியோ சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் இது. என்ன கதைனா வவால்களை பிடிச்சி அதுங்களை உறக்க நிலைக்கு கொண்டு போய் அதோடைய உடம்புல டைமர் இருக்கக்கூடிய பாமை கட்டி விட்டு அதை ஒரு கேசிங்ல மூடி எல்லாத்தையும் விமானங்கள் மூலமா கொண்டு போய் விமானத்துல இருந்து கீழே போட்டுறது எங்க ஜப்பான் மேல. இப்ப போட்டதுக்கு அப்புறமா அதுங்க கீழே விழுகும் இல்லையா, அப்படி விழுகும் போது அது விமானத்துல இருந்து கீழே விழுந்த அந்த உயரத்துக்கும் அது கீழே வர அந்த காத்துல பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த பிரஷர் டிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேசிங்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் அதை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே ஓப்பன் ஆன உடனே வவால்களோட உடம்புல நல்லா சூடான காத்து படும். அப்படி பட்ட உடனே அதுங்க எல்லாமே முழிச்சுக்கும். பொதுவாக வவால்களை பொறுத்த வரைக்கும் அதுங்க அந்த மரம் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் பகல் நேரத்தில் இருட்டில் வாழும். அப்போ ஜப்பான்ல அதிகமாக அந்த மரத்தால தான் வீடுகள் கட்டியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ முழிச்சுக்கிட்ட வவால்கள் எல்லாமே அந்த வீடுகளுக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறமா எல்லா வவால்களுடைய உடம்புலையுமே ஒரே நேரத்தில் வெடிக்கிற மாதிரி டைமர் செட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பாம்ஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் வெடிக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் நிறைய பாம்ஸ் வெடிச்சிச்சு அப்படின்னா ஜப்பானே ஒரு மாதிரி பீதி அடைஞ்சு நல்ல குழஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இதோட திட்டம். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் திட்டம் முழுசாவே சொதப்பிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக குறிப்பிட்டு வவ்வால்களை தேர்ந்தெடுக்கணும்? வேற ஏதாவது ஒரு பறவையோ இல்லை எதையோ தேர்ந்தெடுக்கலாம்ல அப்படின்னா, இப்போ வட அமெரிக்கா கண்ட முழுக்கவே மெக்சிகன் ஃப்ரீ டைல்டு வவ்வால்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. அதை பிடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருந்திருக்கு. அதே மாதிரி அதுங்களை உறக்க நிலைக்கு கொண்டு போகிறது ரொம்ப சுலபமாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ரூம் டெம்பரேச்சர் இருக்கு. இந்த ரூம் டெம்பரேச்சரை விட அதை கொஞ்சம் குறைச்சு லைட்டாக அந்த ரூமை கூலிங் ஆக்கினாலே அதுங்க டக்குனுமே தூங்கிடுது. அதே மாதிரி டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகப்படுத்தினாலுமே அதுங்க டக்குன்னு எந்திரிச்சுது. அப்படிங்கிறதுனால வானத்திலிருந்து கீழே போடும்போது அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸால ஏற்படக்கூடிய அந்த டெம்பரேச்சர்ல கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும் இல்லையா, அதில் அதுங்களை சீக்கிரம் முழிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறதுனாலயே இந்த வவால்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு அமெரிக்க அரசாங்கம் ஒத்துக்கிறாங்க. இந்த திட்டத்தோட பேரு ப்ராஜெக்ட் எக்ஸ்ரே. ஆனா ஜப்பான்ல இந்த பாம்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதனால டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அங்கதான் சம்பவம் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த நேரத்துக்கு முன்னாடியே வவால்கள்லாம் ரிலீஸ் ஆகி வெளியே போய் டெஸ்டிங் நடந்த இடத்துல எங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா கார்ல்ஸ்பேட் ஆர்மி ஏர்ஃபீல்ட் ஆக்சிலரி ஏர்பேஸ் இங்க தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு மிகப்பெரிய தீ விபத்தை ஏற்படுத்திருச்சு. ஆனா என்னதான் இப்படி நடந்தாலும் அமெரிக்கன்ஸ் அந்த திட்டத்தை கைவிடல. ஏன்னா அந்த திட்டம் நல்லா இருக்கு, அப்ப இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா விஷயம் என்னன்னா அது ரொம்பவே ஸ்லோவா நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஆட்டம் பாம் தயாரிச்சாங்க இல்லையா, அது வெற்றிகரமா நடக்கவும் இந்த பக்கம் இருக்கிறத கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமா அந்த காலத்துல அவங்க 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இன்னைக்கு நான் காசுக்கு எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 35 மில்லியன் வரும். இந்திய ரூபாய்க்கு மதிப்பிட்டோம்னா 300 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு காசு அதுக்காக செலவு பண்ணிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. ஒரு திட்டத்தை கண்டுபிடிச்சு அதை இன்னொரு நாட்டுக்கு மேல போட்டு அவங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்ச ஒரு திட்டம் கடைசியில இவங்களுக்கே அது சேதத்தை ஏற்படுத்தி இவ்வளவு காசையும் வீணாக்குனது தான் மிச்சம். வவால்கள்ல பாம்ஸை கட்டி போடுற இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.